நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. விளக்கம்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு தேசிய மாணவர் படையினர் கடல் சாகச பயணம். முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உறுப்புகள் தானம். 4 பேருக்கு கிடைத்த மறுவாழ்வு. பாண்டிச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் தொடர். வில்லியனூர் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியிலிருந்து 3 படகுகளில் 21 மாணவர்கள் மேற்கொண்ட கடல் பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து தேசிய மாணவர் படையினர் கடல் சாகச பயணம் மேற்கொள்கின்றனர். புதுச்சேரியிலிருந்து 3 படகுகளில் 21 மாணவர்கள் இந்த பயணத்தை கடலூர் வரை மேற்கொள்கின்றனர். அங்கிருந்து மற்றொரு குழுவினர் ராமேஸ்வரம் வரையிலும், அங்கிருந்து மற்றொரு குழு தூத்துக்குடிக்கும், அங்கிருந்து சென்னைக்கும் வரை மற்றொரு குழுவினர் பயணம் செல்கின்றனர். மொத்தம் 5 குழுக்களில் 100 மாணவர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணம் செப்டம்பர் 27ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இருந்து தொடங்கும் பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், எம்எல்ஏ ஐயப்பன், என்சிசி அதிகாரிகள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு கொடுத்து 7 நாட்கள் ஆகியும் இன்னும் அவர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படவில்லையே என்று குறித்து கேட்டதற்கு வரும்போது வரும் என்று கூறினார். புதுச்சேரியில் சாலை விபத்தில் பெண் ஒருவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் இருந்ததும் 4 பேருக்கு உறுப்பு தானம் செய்து மறுவாழ்வு அளித்துள்ள சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரின் மனைவி விஜயலட்சுமி சாலை விபத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஜிப்மர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனைத்து நவீன மருத்துவ வசதிகளுடன் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவரது மூளை செயல்பாடு மீள முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான சட்ட விதிமுறைகளின்படி மருத்துவ நிபுணர்கள் குழு மேற்கொண்ட பரிசோதனை மற்றும் சான்றளிப்புக்கு பிறகு விஜயலட்சுமி மூளைச்சாவு அடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த துயரமான சூழலிலும் மனிதநேய உணர்வுடன் செயல்பட்ட அவரது குடும்பத்தினர் விஜயலட்சுமியின் உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானமாக வழங்க முன்வந்தனர். தேவையான அனைத்து சட்ட மற்றும் மருத்துவ நடைமுறைகளுக்கும் நிறைவு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜிப்மரின் பல்துறை உறுப்பு மாற்று மருத்துவ குழுவினர் அவரது 2 சிறுநீரகங்களையும் 2 விழிகளையும் வெற்றிகரமாக அகற்றினர். உறுப்பு ஒதுக்கீட்டு நடைமுறைகளின்படி தானமாக பெறப்பட்ட 2 சிறுநீரகங்களும் தகுதியான 2 நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டன. மேலும் தானமாக வழங்கப்பட்ட 2 கருவிழிகளும் கருவிழி பாதிப்பால் பார்வையிழந்த 2 நோயாளிகளுக்கு பார்வை வழங்க பயன்படுத்தப்பட உள்ளன. விஜயலட்சுமியின் குடும்பத்தினரின் இந்த உயரிய மனிதநேய செயல் மூலம் மொத்தம் 4 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. உறுப்பு தானத்திற்கு ஒப்புதல் அளித்த குடும்பத்தினருக்கு ஜிப்மர் நிர்வாகம் மனமார்ந்த நன்றியையும் ஆழ்ந்த மரியாதையையும் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு நபரின் உறுப்பு மற்றும் திசு தானம் பல உயிர்களை காப்பாற்றுவதோடு பலரின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக விஜயலட்சுமியின் குடும்பத்தினரின் இந்த தன்னலமற்ற செயல் திகழ்கிறது என்று ஜிப்மர் தெரிவித்துள்ளது. திருநள்ளாற்றில் தருமபுர ஆதீனத்தின் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல். துணைநிலை ஆளுநர், அமைச்சர் பங்கேற்பு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்மபுர ஆதீன கட்டளை மடத்தின் பின்புறம் அமைந்துள்ள நிலத்தில் பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்நோக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது.
தர்மபுர ஆதீனம் மற்றும் தன்வந்திரா ஒருங்கிணைந்து செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் சித்தா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ சேவைகள் வழங்கும் நாட்டு மருத்துவமனை, 200 ஏக்கர் பரப்பளவில் மூலிகை மருந்து உற்பத்தி மையம், சர்வதேச தரத்திலான மூலிகை ஆராய்ச்சி மையம், யோகா மற்றும் தியான மையங்கள், இயற்கை மருத்துவ பயிற்சிகள் மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தர்மபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர்கள் இலவச IAS அகாடமி மற்றும் ஜோதிட பயிற்சி மையத்தையும் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், தர்மபுர ஆதீனம், திருநள்ளாறு மற்றும் காரைக்கால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இலவச வேத பாடசாலை, IAS அகாடமி, கோசாலை, மலிவு விலை உணவகம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது பாராட்டுக்குரியது என்றார். இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பட அரசு சார்பிலும் தனிப்பட்ட முறையிலும் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து உரையாற்றிய 27வது குருமகா சன்னிதானம், பொருளாதார வசதி இல்லாத மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் திருநள்ளாற்றிலேயே இலவச IAS பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முன்னோர்களின் அறிவியல், பாரம்பரிய மற்றும் ஆன்மீகத்தை ஒருங்கிணைத்து மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாரம்பரிய சுகாதார பூங்கா காரைக்காலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றார். தமிழர் பண்பாட்டில் கோவில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் அன்னச்சத்திரங்கள், தானிய கிடங்குகள் மற்றும் சமூக சேவை மையங்களாகவும் விளங்கியதாக குறிப்பிட்ட அவர், ஆன்மீக பணியை தாண்டி சமூக பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தர்மபுர ஆதீனத்தின் சேவையை பாராட்டினார். நிகழ்ச்சியில் திருநள்ளாறு மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். பழைய வாகனங்களை எடுத்து புதுவை காங்கிரஸ் நிர்வாகியிடம் 34 லட்சம் ரூபாய் மோசடி செய்த காவல் நிலைய பெண் ஊழியர். புதுவை தொண்டமாநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலு என்கிற பாலமுருகன். காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மற்றும் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வியாபாரம் நடத்தி வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண் கணினி ஆபரேட்டர் செல்வி இவர் பாலமுருகனுக்கு அறிமுகமாகியுள்ளார். பிறகு பாலமுருகனை தொடர்பு கொண்டு செல்வி பேசியுள்ளார். அப்பொழுது தான் வேலை செய்யும் காவல் நிலையத்தில் வழக்கில் வந்த பழைய வாகனங்களை குறைந்த விலையில் பேசி ஏலம் எடுத்து தருவதாக பெண் ஊழியர் செல்வி கூறியுள்ளார். இதனை நம்பி பாலமுருகன் பல்வேறு தவணைகளில் சுமார் 30 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் 1,30,000 ரூபாய் மதிப்பில் இருசக்கர வாகனம் மற்றும் 3 பவுன் தங்க நகையையும் கொடுத்துள்ளார். மொத்தம் 34 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பொருளாக செல்வி பெற்று இருக்கிறார். ஆனால் அவர் வாக்குறுதி அளித்தபடி அந்த வாகனத்தையும் ஏலம் எடுத்து கொடுக்கவில்லை. இதனிடையே பணம் மற்றும் நகையை திருப்பி கொடுத்து விடுவதாக செல்வி கூறியுள்ளார். பின்னர் பல மாதங்களாகியும் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து பாலமுருகன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக செல்வியிடம் தெரிவித்தார். இதில் ஆத்திரமடைந்த செல்வி அவரை தகாத வார்த்தையால் திட்டி வெளியே வர முடியாத வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பாலமுருகன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் செல்வி மீது மோசடி உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். செல்வி மீது ஏற்கனவே வில்லியனூர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதில் சம்பந்தப்பட்டவர்களை வழக்கில் வாபஸ் பெற மிரட்டியதாக போக்சோ கோர்ட் நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட பெண் ஊழியர் செல்வியை ஏற்கனவே கைது செய்ய நடந்த முயற்சி பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் காவல் நிலைய போலீசார் 4 பேர் பெண் ஊழியர் செல்வியை கைது செய்ய சேலம் விரைந்துள்ளனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனின் இறுதிப் போட்டியில் மாகே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொணரவும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் IPL உள்ளிட்ட தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் கடந்த ஜூலை 7ஆம் தேதி துத்திப்பட்டு
சீகம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டிகள் லீக் முறையில் பகல் இரவு ஆட்டங்களாக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இன்று சீக்கிம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற மாகி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணிக்கு பானு ஆனந்த், முகுல் ராகவ் ஆகியோர் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். பின்னர் ஆகாஷ் புகழேந்தி 37 பந்துகளில் 85 ரன்கள் குவித்து அணியை 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் என்ற வலுவான ஸ்கோருக்கு அழைத்து சென்றனர். 201 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மாகி அணியில் ராகவன் 43 ரன்கள் எடுத்தாலும் மற்ற வீரர்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை. 17.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த மாகி அணி 149 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் வில்லியனூர் அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டது. ஆட்ட நாயகன் விருது ஆகாஷ் புகழேந்திக்கு வழங்கப்பட்டது. தொடர் நாயகன் விருது வில்லியனூர் அணியின் கேப்டன் அமன் கானுக்கும், அதிக ரன்கள் எடுத்த வீரராக மாகி அணியின் ரித்திக் சர்மா, அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரராக மாகி அணியின் அனுராக் லத்வால் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த ஆல்ரவுண்டர் விருது ஆகாஷ் புகழேந்திக்கும், சிறந்த வளர்ந்து வரும் வீரர் விருது ஹாரிஸ் மரைக்காரருக்கும் வழங்கப்பட்டது. சிறந்து வளர்ந்து வரும் வீரர் விருது ஹாரிஸ் மரைக்காருக்கு வழங்கப்பட்டது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். காரைக்காலில் காவிரி நீரை சேமிக்கும் புதிய திட்டம். விவசாயிகள் விஞ்ஞானிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை. காவிரி டெல்டாவின் கடைமடை பகுதியாக விளங்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கு வரும் காவிரி நீரை கடலில் வீணாக கலக்க விடாமல் குடிநீர் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்காக சேமிக்கும் புதிய நீர்வள மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய தொழில்நுட்ப கழக பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினர். காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் கணினித்துறை அரங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் விக்னேஸ்வரன், அரசு செயலாளர்கள் முத்தம்மா, மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தேசிய தொழில்நுட்ப கழக பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளின் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நெடுங்காடு பகுதி விவசாயிகள் பேசுகையில், தமிழகத்தில் இருந்து நாட்டார் வாய்க்கால் வழியாக வரும் காவிரி நீர் போதுமானதாக அளவில் சேமிக்கப்படாததால் நெடுங்காடு முதல் திருவட்டக்குடி கடற்கரை வரை பெருமளவு நீர் கடலில் கலந்து விடுவதாகவும், தேவையான இடங்களில் தடுப்பணைகள் அமைத்தால் விவசாயத்திற்கு பெரும் பயன் கிடைக்கும் என்றும் தெரிவித்தனர். திருப்பட்டினம் பகுதி விவசாயிகள் பிராவிடையனாறு வழியாக வரும் காவிரி நீரில் மீதமுள்ள உபரி நீர் கடலில் கலப்பதாகவும், அந்த நீரை திருப்பட்டினம் பகுதியில் உள்ள 2 சிற்றேரிகளில் சேமித்து வைத்தால் குடிநீர் தேவையையும் விவசாய பாசன தேவையையும் பூர்த்தி செய்ய முடியும் என்று ஆலோசனை வழங்கினர். திருநள்ளாறு பகுதி விவசாயிகள் நூலாறு வாய்க்காலில் வரும் காவிரி நீரை சேமிப்பதற்கான நிரந்தர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், நூலாறு வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதால் நீரின் தரம் பாதிக்கப்படுவதாகவும், அதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். விவசாயிகள் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கவனமாக கேட்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், காரைக்கால் மாவட்டத்தின் நீர் வளத்தை பாதுகாக்கும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு விவசாயிகளின் ஆலோசனைகளை இணைத்து நடைமுறைக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். காரைக்கால் மாவட்டத்திற்கு கிடைக்கும் காவிரி நீரை முழுமையாக பயன்படுத்தி குடிநீர் பற்றாக்குறையை தீர்ப்பதோடு விவசாய உற்பத்தியையும் அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டம் முக்கிய பங்காற்றும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபெற்ற மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு அவரது உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மறைந்த இந்திய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா லாஸ்பேட்டையில் இன்று நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவ சிலைக்கு லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி
மரியாதை செலுத்தி மாணவ மாணவிகள், ஏழை எளிய மக்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், செயலாளர் சிவபிரகாசம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா, ஸ்ரீதரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் நம் மாநில அமைப்பாளர் கணபதி, லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சிவராஜ், பாமக நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அப்துல் கலாமின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராம் டெக்கரேஷன் நிறுவனர் ராம் சிறப்பாக செய்திருந்தார். ராஜ்பவன் தொகுதியில் 21,63,000 ரூபாய் மதிப்பில் குறுக்கு பாலங்கள் அமைக்கும் பணி தொடக்கம். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சாலையில் உள்ள ஜிப்மர் கிளை வளாகம் அருகிலும், புசி தெரு சந்திப்புக்கு தென்புறமும், ரங்கப்பிள்ளை தெருவில் ரோலன் நூலகம் அருகிலும் குறுக்கு பாலங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. 21,63,138 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர், நகராட்சி பொறியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வாழ்த்து தெரிவித்தனர். பணிகள் நிறைவடைந்ததும் மழைநீர் வடிகால் வசதி மேம்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்து வசதி எளிதாகும் என தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு தேசிய மாணவர் படையினர் கடல் சாகச பயணம். முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உறுப்புகள் தானம், 4 பேருக்கு கிடைத்த மறுவாழ்வு. பாண்டிச்சேரி பிரீமியர் கிரிக்கெட் தொடர், வில்லியனூர் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் ஆனது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.